ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் வந்து நம்ம லாகின் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டுக்கு ப்ரோக்ராம்லேயும் நம்ம லாகின் ஃபார்ம் தான் பார்த்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சேம் பேஜில் இப்போ நீங்கள் நேற்று போட்ட ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜில் உங்களுக்கு வந்து லாகின் சக்ஸஸாக இல்லையான்னு காமிக்கும். இதே சேம் பேஜ்லேயே உங்களுக்கு அந்த இது காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கோடிங் போடணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி ரன் ஆகுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆகி லாகின் சக்ஸஸாக இல்லையான்னு தெரியும் இல்லைங்களா போஸ்ட் மெத்தடில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லாகின் செக் இதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்திருக்கு. ஓகே, மேலே அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா லாகின் செக் டாட் பிஹெச்பி அந்த பேஜில் தான் பிஹெச்பி கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் பிஹெச்பி வரைக்கும் அதுக்கு மட்டும்தான், அதாவது அந்த ப்ரோக்ராமோட பேஜ் நேம் லாகின் செக் டாட் பிஹெச்பி அது மட்டும்தான் உங்களுக்கு யூஆர்எல்லில் தெரியும். நம்ம என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஃபார்மில் என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அது தெரியாது. இது வந்து போஸ்ட் மெத்தட். ஆனால் கெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்லில் அந்த வேல்யூவும் உங்களுக்கு வந்து தெரியும். நான் கெட் மெத்தட் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே கெட் கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்கள் அதே மாதிரி பிஹெச்பி கோடிங் இருக்கு இல்லையா, போஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்கள்ல, இதுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம கெட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். போஸ்ட்டுக்கு பதிலாக கெட். ஸோ இஃப் கண்டிஷனில் இஃப் இசட் ஆஃப், அதாவது என்னென்னா நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இசட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கோமா இல்லையா, அது வந்து நல் வேல்யூவாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ போஸ்ட்டுக்கு பதிலாக கெட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ரோக்ராமே சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சேவ் ஆகுதுன்னு. ஸோ இதையுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது எகெயின் அந்த லாகின் ஃபார்முக்கு போயிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த யூஆர்எல்லில் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ போன போஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் செக் டாட் பிஹெச்பி வரைக்கும் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் யூசர் நேம் ஈக்குவல் டு அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு, இது என்ன வேல்யூ, இப்போ இந்த %40 அப்படிங்கிறது என்னென்னா என்னோடய பாஸ்வேர்டு என்ன, Gayatri123 அப்படிங்கிறது தான் என்னோடய பாஸ்வேர்டு நான் என்ட்ரி பண்ணேன். ஸோ இப்போ அந்த அந்த சிம்பிளுக்கான என்கோட் தான் வந்து இந்த வேல்யூ, என்கோட் பண்ண வேல்யூ. அப்போ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் நம்ம வந்து ஃபார்மில் இப்போ நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் அங்கே வந்திருக்கு. அந்த கொஸ்டின் மார்க் யூசர் நேம், நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன என்ட்ரி பண்ணணும் யூசர் நேம் இடத்துல அதுவும், பாஸ்வேர்டில் என்ன என்ட்ரி பண்ணணும் அந்த வேல்யூவும் இங்கே வந்துருச்சு. ஸோ கெட் மெத்தடுக்கு போஸ்ட் மெத்தடுக்கு இதான் டிஃப்ரென்ஸ். போஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு இந்த யூஆர்எல்லில் அந்த வேல்யூ காமிக்காது, ஆனால் கெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதே மாதிரி கெட் மெத்தடில் ஒரு லிமிட்டடாக இப்போ ஒரு வந்து கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும்தான் இதில் கொடுக்க முடியும். அதே போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேணாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும். ஸோ இப்போ இந்த %40 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய பாஸ்வேர்ட் நான் என்ன கொடுத்தேன், Gayatri123 கொடுத்தேன். அந்த அட்டுக்கு பதிலாக தான் அது வந்து %40 போட்டிருக்கு. இப்போ அது வந்து நான் இப்போ இந்த யூஆர்எல் என்கோட் டிகோட் பேஜில் நான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். கூகுளில் ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு URL encoder.org இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது என்கோட் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அட்டுன்னு கொடுத்துருக்கேன். இது நான் என்கோட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ அப்படிங்கிறது என்கோட் பண்ணிங்க அப்படின்னா %40 வருது. ஸோ இந்த வேல்யூவை தான் இந்த இடத்துல அது வந்து என்கோட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா, நார்மல் ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கும், சிம்பிள்ஸ் இல்லைனா வந்து ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் காமிக்கும் யூஆர்எல்லில். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ என்கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ தெரிஞ்சதும். ஸோ கெட் மெத்தட் வந்து செக்யூர் கிடையாது, ஏன்னா யூஆர்எல்லில் நம்ம கொடுக்குற ஃபார்மில் என்ட்ரி பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஸோ லாகின்ல மோஸ்ட்லி நம்ம எப்போவுமே கெட் மெத்தட் யூஸ் பண்ணவே மாட்டோம், போஸ்ட் மெத்தட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணனா இன்னொரு பேஜுக்கு போய் சக்ஸஸாக இல்லையான்னு காமிக்கிற மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா கோடிங். இதே ஃபார்மில் இதிலே லாகின் பேஜ்லேயே எனக்கு வந்து சக்ஸஸாக இல்லையான்னு காமிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஸோ 2 மெத்தடில் அது பண்ணலாம். இப்போ லாகின் செக் அப்படிங்கிறது இன்னொரு பேஜ். நான் வந்து எனக்கு இதே பேஜில் வரணும் அப்படின்னா அந்த லாகின் ஃபார்ம், இந்த பேஜோட நேம் என்ன, லாகின் ஃபார்ம். ஸோ அந்த லாகின் ஃபார்ம் அந்த நேம் கொடுத்துட்டு இப்போ லாகின் செக்கில் இருக்க கோடிங்கை கட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு எதர் நீங்கள் வந்து ஃபார்முக்கு மேலேயோ இல்லை வந்து ஃபார்ம் டேக் இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு கீழேயோ நீங்கள் அந்த கோடிங்கை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ என்னாகும், நம்ம சேம் பேஜ்லேயே நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி லாகின் சக்ஸஸாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதுலேயே உங்களுக்கு சக்ஸஸாக இல்லையான்னு காமிச்சிடும். நம்மளுக்கு யூஸ்வலாக எப்போவுமே அப்படி தானே காமிக்கும், லாகின் சக்ஸஸாக இல்லை தப்பாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து காமிச்சிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இல்லையா, இப்போ இதில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா சேம் பேஜில் இப்படி ரன் பண்ணும் போது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு காமிக்கிறது. அதாவது பாஸ்வேர்டையும் யூசர் நேமும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டிஃபைன் பண்ணாமல் அப்படிங்கிறத அது மென்ஷன் பண்ணுது அந்த எரரில். ஏன்னா நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இது வந்து ரன் ஆகணும். அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் போயிடும். ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மோட வேல்யூ வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எரர் காமிக்காது, ஆனால் வந்து லாகின் சக்ஸஸாக ஃபெயிலியரானு காமிக்காது. இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. அது எதனாலன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பட்டன் டைப் வந்து இப்போ இசட் போஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே பட்டன் டைப் சப்மிட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பட்டனுக்கு நம்ம நேமும் கொடுக்கணும். நீங்கள் இன்னொரு பேஜில் கொடுக்குறீங்கன்னா டைப் ஈக்குவல் டு சப்மிட்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து இதே பேஜில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே பேஜில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இந்த பட்டனுக்கு ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், நேம் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ இந்த நேமில் நீங்கள் என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணுறீங்களோ, சப்மிட்னா போஸ்ட்லேயும் சப்மிட்னு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போஸ்ட் ஆஃப் சப்மிட்னு கொடுத்துருக்கலையே அங்கேயும் சப்மிட். இல்லை நீங்கள் நேம் பட்டனுக்கு நேம் வந்து லாகின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துலையும் லாகின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாகின் ஃபார்ம்ங்கிறது என்ன, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஏன்னா அதே பேஜில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா $PHP $symbol போட்டுட்டு _server அப்படிங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே பேஜில் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகணும். அதாவது வந்து ஃபார்ம் அது சப்மிஷன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கிளைண்ட் சர்வர் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ரெக்வஸ்ட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். சப்மிட் பண்ணோன்னே நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புகிறோன்னு அர்த்தம், அது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து சர்வர் PHP செல்ஃப் அப்படிங்கிறது என்னென்னா சேம் எனக்கு அதே பேஜில் வந்து எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக PHP செல்ஃப் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். login_form.php இந்த ப்ரோக்ராமோட பேர் நான் கொடுத்துருக்கிறது. ஸோ login_form.php நான் ரன் பண்ணோன்னே இப்போ நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதே பேஜ் மேலே அந்த URL நோட் பண்ணி பாருங்கள், லாகின் ஃபார்ம்லேயே தான் இருக்குது. லாகின் சக்ஸஸ்னு இதிலே காமிச்சிரும். எனக்கு அடுத்த பேஜில் போய் காமிக்காது. ஸோ நான் இப்போ ராங்காக காமிக்கிறேன், ராங் பாஸ்வேர்ட் கொடுத்தனாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு இதிலே காமிச்சிருது. ஸோ இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது, இப்படியும் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி லாகின் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு வேறு பேஜுக்கு, இல்லை லாகின் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த பேஜில் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு காமிக்கணும், அப்படி வைக்கலாம். ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். யூசர் நேம் வந்து இப்போ ராங்காக இருந்துச்சுன்னா ரெட் கலரில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து யூசர் நேம் என்ட்ரி பண்ணாமல் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் மாதிரி காமிக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி இதுக்கெல்லாம் என்ன பேர்னா ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இன்கரெக்டாக இருந்தால் ரெட் கலரில், லாகின் சக்ஸஸ்னால் வந்து க்ரீன் கலரில், அந்த மாதிரி எப்படி கொடுக்குறதுன்னு நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்கோவில் லாகின் சக்ஸஸ்னு இருக்கு இல்லையா, இது பக்கத்துலேயே சென்டர் டேக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் வரணும்.
சென்டர் லாகின் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு சென்டரில் காமிக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு H2 டேகோ ஹெட்டிங் டேக் இல்லைனா வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் வந்து head2 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்டைல் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டைல் கலர் க்ரீனுன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு லாகின் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாகின் சக்ஸஸ் அப்படிங்கிறது எனக்கு க்ரீன் கலரில் தெரியணும் அப்படின்னு அர்த்தம் சென்டரில். அதே மாதிரி இதே வந்து யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்துடுச்சுன்னா அது எனக்கு வந்து ரெட் கலரில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சென்டர் டேக் யூஸ் பண்ணிவிட்டு சென்டர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சென்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அதே மாதிரி H2 அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸில் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் வந்து பிக்கர் சைஸில் தெரியறதுக்காக. இதே நீங்கள் பேராகிராஃப் டேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைலில் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வர்றப்போ எனக்கு ரெட் கலரில் வரும். ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன ஓகே. இப்போ வந்து எல்ஸில் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டைல் கலர் க்ரீன் கொடுத்துருக்கலையே அது வந்து சிங்கிள் கோட்ஸில். இது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து இப்போ கோடாடிலலாம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து காமிக்காது. டபுள் கோட்ஸ் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் வாம்ப் சர்வரில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ வந்து இது சிங்கிள் கோட்னு மாற்றினா போது எரர் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லாகின் சக்ஸஸ்னு பார்த்தீங்களா எனக்கு வந்து சென்டரில் அதே மாதிரி கொஞ்சம் H2 கொடுத்தனால ஃபாண்ட் சைஸ் பெருசாகவும் க்ரீன் கலரில் இருக்குது. இதே வந்து இன்கரெக்டாக நான் தப்பாக கொடுக்குறப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்படி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எரர் வந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னென்னு நான் சொல்கிறேன். உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.